வணக்கம் ஜெயஹிந்த். ஆப் சிந்தூரோட 27வது அப்டேட் மதியம் 3 மணிக்கு நம்மளுடைய முப்படைகளை சேர்ந்த மூத்த இராணுவ அதிகாரிகள் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள் என்னன்றது மட்டும் நம்ம பார்ப்போம். அவரோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வீடியோ எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் சேனல்ல இருக்கு. இதுல நேத்து போட்ட அந்த கொடுத்த பிரீஃபிங்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல சிவதாண்டவத்தோடைய அந்த மியூசிக்கை பயன்படுத்தி இருந்தாங்க. அதன் பிறகு இன்னைக்கு அவர் பேசும் பொழுது ராமச்சரித் மனாஸ் அப்படின்ற அந்த இதிகாச ரெஃபரன்ஸை ஒரு போயமா கொடுத்திருந்தாரு. திரும்ப திரும்ப ஒரு எதிரி வந்து மோதிட்டே இருந்தான்னா கண்டிப்பா திருப்பி அடிக்கணும். அந்த அடின்றது பயம் வரணும், பயம் இல்லாம காதல் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள்படக்கூடிய இது. ராமர் அவர்கள், கடவுள் ராமர் அவர்கள் அந்த கோபத்துல பேசினதை வந்து ஒரு கோட் பண்ணியிருந்தாரு. இதுதான் நம்மளுடைய அந்த தாக்குதலுக்கு உண்டான ஒரு தீம், என்ன அப்ஜெக்டிவ்காக போறோம் அப்படின்றத இதை அவங்க மேட்ச் பண்ணி சொல்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்ப சில முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள். கிரானா ஹில்ஸ், அதாவது இந்தியா அந்த பாகிஸ்தானோடைய அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அதை நீங்க தாக்குனீங்களா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் நாளிதழ சேர்ந்த ஸ்னேகேஷ் அலெக்ஸ் பிலிப், ஒரு டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட், அவர் அந்த கேள்வி கேட்கிறாரு. அங்க அணு ஆயுதங்கள் இருக்கா? எங்களுக்கு தெரியாது, மேபி நாங்கள் அங்கே தாக்கல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு விமானப்படை அதிகாரி ஒரு பதில் சொல்றாரு. ஸோ கம்ப்ளீட்டா பாகிஸ்தானை எப்போ வேணா தாக்கலாம். அந்த பாடி லாங்குவேஜ் 3 பேருதையுமே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரொம்ப அதிகார தோரணெல்லாம் இல்லாம இவங்கள மாதிரி வளன்னு பேசிக்கிட்டு வீரவசனம்லாம் பேசாம ரொம்ப சப்டலா சட்டையரா ஊசி குத்துன மாதிரி அதில் மெசேஜ் இருந்துச்சு. அணு ஆயுதம் இருந்துச்சா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்காரு அவரு. கிளியர் கட்டா தெரிஞ்சுதான் தாக்கி இருக்கிறோம், உங்களுக்கே தெரியும் போது எங்களுக்கு தெரியாதா அப்படின்றதான் அங்க இருக்கக்கூடிய மெசேஜ். அதன் பிறகு அவங்க காமிச்ச ஒரு புகைப்படத்துல பாகிஸ்தானுடைய மிராஜ் ரக விமானம் காஷ்மீர் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த 4-5 போட்டோஸ் தெளிவா அதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அணு உலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் ராவல்பிண்டியில டேராகான் தாக்குனதுல ஒரு மிகப்பெரிய குழி ஒன்று விழுந்திருக்கு. இப்ப நீங்க ரன்வே டேமேஜ் பண்றது அப்படின்றது, ரன்வே நீங்க திரும்ப ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த சைஸ் குழி வரும்பொழுது நீங்க அதை மில்லிமீட்டர் லெவல்ல நீங்க திரும்ப மேட்ச் பண்ணி ஆகணும். குறைஞ்சது ஒரு 3-5 நாட்கள் ஆகும் அந்த விமானத்தளத்தை நீங்க திரும்ப பயன்படுத்துறதுக்கு. ஸோ விமானத்தளத்தோட லென்த் 3.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஓடுகளம் இருக்கு அப்படின்னா அதுல எண்டில் பண்ணா கூட நீங்க பைலட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய ரன்வே வச்சு யூஸ் பண்ணிடலாம். இது கரெக்டா நடுவுல போய் அடிச்சிருக்குது. ஸோ எந்த விமானமும் தரையிறங்க முடியாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அதை பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்க எங்களுக்கு கொடுத்ததுதான். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல வரக்கூடிய ப்ரூஃப் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப்ல போடுறது, அதை இப்ப ராணுவம் வந்து ஒரு எவிடன்ஸாவே எடுக்கிறாங்க. ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஸ்பை சேட்டலைட்டை வச்சு பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு டைம் ஆகும். இம்மிடியட்டா கிடைக்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணி அதோடைய ஆத்தென்டிசிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு அதையும் ஒரு எவிடன்ஸா காமிக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய எத்தனை விமானங்கள் வீழ்ந்தது அப்படின்ற கேள்விக்கு ஒன்று நமக்கு இப்போ தெளிவாக இருக்கு. எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. வரக்கூடிய காலங்களில் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கராச்சியில் இருக்கக்கூடிய மலீர் கண்டோன்மெண்ட்டை இந்தியா தாக்கி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் டெப்த்ல போய் இந்தியா தாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை மே 10ஆம் தேதி நாம தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணோம். அந்த சீரீஸ் ஆஃப் தாக்குதலில் எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து எடுத்து அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி சாய் கிரண் போன்ற பல ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நம்ம எடுத்து வந்து கொடுத்தோம். எக்ஸாக்டா நம்ம சொன்னதான் நடந்திருக்குது. கராச்சியோடைய மலீர் கண்டோன்மெண்ட்டையும் நம்ம தாக்கி இருக்கிறோம் அந்த செய்தி அப்படின்றது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்ப தாக்காத ஒரே ஒரு நகரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 நகரங்கள் பாகிஸ்தானோடது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒன்னு குவைட்டா, ஒன்னு பெஷாவர். இது ரெண்டுமே பலுச்சிஸ்தான் மற்றும் கைவர் பக்தன்கோல இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஏர்பேஸை நம்ம தாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பலூச்சிகளும் தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தானும் ஏற்கனவே நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்க அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நேவல் ஆபீசர் அவரோடது ரொம்ப தெளிவான இது. நாங்க ஒரு ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணோம். அதாவது கடல் எல்லையில, சர்வதேச எல்லையில, பாகிஸ்தானோட எல்லையில கொண்டு போய் நிறுத்தணும். இன்டெகிரேட்டட் கரியர் குரூப், பேட்டில் குரூப், ஐபிஜின்னு சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப். ஒரு கப்பல் போல கிட்டத்தட்ட 10-15 கப்பல் புடசூல் அங்க இருந்திருக்கு. MiG-29K ரக விமானங்கள் குண்டு போறதுக்கு ரெடியா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்குது. அதன் பிறகு பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள், ஆகாஷ் ரக ஏவுகணைகள், டார்பீடோஸ், சப்மரைன்ஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு போய் நிறுத்திருக்கு. இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜ்லயுமே தெளிவாகுது. பாகிஸ்தானுடைய கடற்படை
அவங்க கரையை விட்டு போர்ட் அவுட்டே வெளியில வரல, ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வெளியில வரல, எல்லாமே அங்க நின்று இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இது சர்வதேச எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க கடற்படையை இங்க கொண்டு போனீங்கன்னா உங்க எதிரி இங்க கிட்ட வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க முதல்ல இப்போ எல்லை கோட்டுன்னு நிறுத்தும் போது உங்களோட மிசைல் ரேஞ்ச், உங்களோட தாக்குதல் ரேஞ்ச் எல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். கடற்படை அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, எல்லா முறையும் ராணுவமும் கடற்படை விமானப்படையும் தான் இந்த வேலையை பண்றாங்க, நீங்க தான் கிளாமர் எடுத்துட்டு போறீங்க, இந்த முறை எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சோம், கராச்சி அடிச்சு உடச்சிருக்கணும்னு நினைச்சோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. ஏன்னா அந்த வீரர்களும் தயாராகிறாங்க, அந்த வீரர்கள் பண்றாங்க. பட் கடற்படை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அசெட். அந்த எஸ்கலேஷனை நம்ம பண்ணல. தப்பி தவறி பாகிஸ்தான் கடல்ல ஏதாவது ஒரு மிசைல் ஏவி இந்த மாதிரியான ட்ரோன் தாக்குதல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா கராச்சி துறைமுகத்தோட நெருப்பு அணைக்கிறதுக்கு இன்னொரு 1 வாரம் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு மூமெண்ட்டை கடற்படையும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு விராட் கோலியை பத்தி பேசுறாங்க. அதன் பிறகு டென்னிஸ் லில்லி, இவங்களோட அந்த பழைய கிரிக்கெட் இதுல 2 பேரும் அந்த பாடி லைன் பவுலிங்னு போட்டாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல ஆஷஸ் சீரிஸ் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியால அந்த எக்ஸாம்பிளை கொடுத்தாங்க. அந்த 2 பவுலர்ஸ் போடும்போது, அந்த காலகட்டங்களில் நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த டைம், அதனால சொல்றேன், அந்த 2 பவுலர்ஸ் போடும்போது பேட்ஸ்மேன் திணறி போடுவாங்க, அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருக்கும். அதே தான் இங்கே அவர் சொல்றாரு. விமானப்படை ஒரு சைடு, இந்தியாவுடைய ராணுவம் ஒரு சைடு, 2 பேரு பவுலிங் போடும்போது அங்க எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய எதிரி திக்கி திணறி போறான்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு கம்போஸ்டா பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதா பேசி பின்னாடி மொத்த எவிடன்ஸையும் வச்சு பிரஸ் மீட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே எடுத்து பக்காவா ஒரு பிரஸ் மீட்டை பண்ணியிருக்காங்க. இதே இவங்க பாகிஸ்தான்ல பண்ணது பாத்தீங்க, பிரஸ் மீட் பண்ணது பாத்தீங்கன்னா, திரும்ப 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 நாங்க இந்தியாவை எங்களுடைய தேர்ந்தெடுத்த லேண்ட்ல அடிச்சோம், இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு புகைப்படத்தை எடுத்து பாருங்க நாங்க கடல்ல எப்படி டிப்ளாய் பண்ணி, இவங்க கப்பல் வெளியிலேயே வரல, கராச்சி துறைமுகத்தை விட்டு காசிம் துறைமுகத்தை விட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல என்னைக்கோ ஒரு நாள் போர் பயிற்சியில் இருந்த 2022 போட்டோ எடுத்து போடுறாங்க. நம்ம ஆளுங்களா, நம்மளுடைய இதுல ஐடியில் இருக்கக்கூடிய பசங்க, இந்த சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்களா, 2 நிமிஷத்துல திரும்ப அடிச்சு நவுத்தி திரும்ப கொடுத்துட்டாங்க, ராஜா நீ ஏதோ இப்போ இன்டர்நெட்ல இருந்து நீ போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன்ட்டு. 2வது அவங்களுடைய இது வாட் டிரைவ்ஸ் அஸ் இஸ் ஜிகாத். ஜிகாத் தான் எங்களுடைய ராணுவத்தையே வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்குது, ஜிகாதுக்காக தான் நாங்க வாழ்றோம், அதுதான் எங்களை வழி நடத்துது. இப்ப இவங்க கிட்ட போய் நீங்க வந்து தயவு தாட்சணை, ஈவு இறக்கம் அதெல்லாம் பார்த்தோம், அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா அது என்ன மாதிரியான லாஜிக் இருக்க முடியும் அப்படின்னு தெரியல. கடைசியா இந்த பிரஸ் மீட் முடியும் பொழுது ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. மீண்டும் எங்கேயாவது நீங்க தப்பி தவறி வாழாட்டினீங்கன்னா எங்க படைகள் ஆபரேஷனல் ரெடினஸ்ல இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, 3 வகையான செயல்பாடு இருக்கு ராணுவத்தை பொறுத்த வரைக்கும். 1 அமைதி, பீஸ், ரொம்ப மினிமலான ஃபோர்ஸை மட்டும் எல்லையில வச்சிருப்பாங்க, மிச்சபடி அவங்க போர் பயிற்சிகள், அவங்க ரொட்டீன் வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. 2வது பாத்தீங்கன்னா நோ பீஸ் நோ வார், அமைதியும் இல்லை போரும் இல்லை, அது மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த ஏப்ரல் 22 முன்னாடி வரைக்கும் நம்ம இருந்தோம். அதுல ஓரளவுக்கான டிப்ளாய்மெண்ட் வச்சிருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் பெங்களூர், பாம்பே, சென்னை போன்ற இடங்கள், அந்தமான் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போர் பயிற்சிகள், உடற்பயிற்சி, ஃபிட்னஸ், டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கிறது ஆபரேஷன் ரெடினஸ், போருக்கு தயாரான ஒரு நிலையில ராணுவம் இருக்கு, அதை நாங்க கம்மி பண்ண மாட்டோம், அப்ப நாங்க பாகிஸ்தானை நம்ப மாட்டோம் அப்படின்ற உள்ள ஒரு செய்தியும் இருக்கு. நாங்க ரெடியா இருக்கிறோம், இதோட நாங்க திரும்ப உங்களை தாக்க போறது கிடையாது, ஆனா நீங்க பதிலுக்கு மீண்டும் எங்களை தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை கொடுக்கக்கூடிய பதிலடி இதுக்கு மேல உங்களுக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மெசேஜை ரொம்ப பொலைட்டா, டிப்ளமேட்டிக்கா, அவங்களுடைய ஒரு அழகான ஆங்கில உச்சரிப்புல அவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப மெசேஜ் என்ன, எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, அப்ப அமைதி திரும்பிடுச்சா அப்படின்னா இது டெம்பரரி தான். நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா இன்னும் 1 வாரம் 2 வார காலத்துக்கு அப்புறம் மீண்டும் இவங்க இந்த மாதிரி ஃபயரிங் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவாங்க. தீவிரவாத செயல்கள், பயங்கரவாத செயல்கள் செய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது கம்மியா இருக்கு. ஏன்னா அதை பண்ணாங்கன்னா நம்மளுடைய கேபினட்டோடைய முடிவு பண்ணி பயங்கரவாத நடவடிக்கை போராக கருதப்படும் ஒரு இது போட்டிருக்காங்க, தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த முறை இவங்க மீண்டும் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாங்க, பஹல்காம் மாதிரி இல்ல புல்வாமா மாதிரி அப்படின்னா இவங்களை நேரடியா அடிக்கிறதுக்கான வேலை. இந்த முறை தீவிரவாதிகளை டார்கெட் பண்றது, பொதுமக்களை விடுறது இந்த கதையே இருக்காது. இந்த முறை இவங்க என்ன பார்த்தாங்களோ அதை விட மோசமான நிலைமையில இவங்களுடைய ராணுவ தலைமையகம் உட்பட எல்லாத்தையும், கராச்சி துறைமுகம் உட்பட எல்லாத்தையும் அடிக்கும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய கிளியர் கட் மெசேஜ். அதன் பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து டிஜிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸோடைய
பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு டெலிஃபோன் காணொலி மூலியமா இவங்க பேசுவாங்க. அதுல என்ன நடக்கும்னு கேக்குறீங்க. அதுல வெறும் ராணுவ விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படும். இவங்க பில்டப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது ரெகுலரா இருக்கக்கூடிய ராணுவத்தை விட அதிகமா படைகளை கொண்டு வந்து குதிக்கிறது, அதை இவங்க திரும்ப பெறணும், அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நேற்று சீஸ்ஃபயர் வயலேட் ஆச்சு அந்த இடங்கள் இன்ஃபில்ட்ரேஷன், பயங்கரவாதிகளை உள்ள அனுப்புறது, அதன் பிறகு இந்த ட்ரோன் மூலியமா போதைப் பொருள் இதை அனுப்புறது, அடிக்கடி இடத்துல துப்பாக்கி சொல்றது, ட்ரோன்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க இதை அனுப்பிச்சீங்கன்னா இந்திய தரப்புல இருந்து பதிலடி என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வைப்போம். அவங்க சைட்ல இருந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க இந்த இடத்துல அத்துமீறிட்டீங்க, இந்த இடத்துல நிறைய இடத்துல நம்ம அத்துமீறி இருக்கோம், ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படுது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பில்டப், ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய பில்டப்பை கம்மி பண்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இது சைனா மாதிரி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இவங்க எங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எந்த இடத்துல விமானி உட்கார்ந்துட்டு இருக்காருன்ற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து வாலாட்ட முடியாது. இதுதான் இப்ப டிஜிஎம்ஓ மீட்டிங்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். பிரதமர் இப்ப பேசியிருக்கிறாரு, நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்காரு. இந்த காணொலி கரெக்டா 2 மணி நேரம் முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்றோம். பிரதமரோட உரை அப்படின்றது என்னவா இருக்க போகுது, அது ஒரு வெற்றி உரையா இல்ல நாட்டு மக்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாரு, பிளஸ் மிலிட்ரி ரீதியா நம்ம என்ன ஸ்டான்ஸ் எடுக்கிறோம், பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் இருக்கு, மிலிட்ரி ரீதியா இருக்கு, என்ன ஸ்டான்ஸ் எடுக்க போறோம்ட்டு. இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான அப்ஜெக்டிவ் இருக்கு. ஒன்னு, எதிரிகளை, அதாவது இந்த பயங்கரவாதிகளை தண்டிக்கிறது, அதற்கான தண்டனை நம்ம கொடுத்துட்டோம். 2வது, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு கிளியர் கட்டான மெசேஜை கொடுக்கறது, நீ அடிச்சு தாண்டி உள்ள வந்தனா எங்களால எங்க வேணாலும் அடிக்க முடியும் அப்படின்ட்டு அதை கிளியரா கொடுத்தாச்சு. 3வது, சைக்காலஜிக்கல் ஆபரேஷன், இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை போர்ல தோக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு திரும்பவும் நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம். அந்த படைப்பிரிவுக்கு ஜெயிக்கக்கூடிய அந்த தன்மையோ அந்த ராணுவத்துக்கு உண்டான வெறியோ நிச்சயமா இருக்காது. என்னதான் இவங்க கோஷம் போட்டாலும் நிச்சயமா இருக்காது. இந்த 3 அப்ஜெக்டிவ் நம்ம ரொம்ப கிளியரா மீட் பண்ணிருக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம படுதோல்வி அடைஞ்சிருக்கோம். அது என்னன்னா நரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கோம். கம்பேர்ட் டு பாலகோட் இந்த முறை கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அரசாங்கம் கவனமா இருப்பாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பட் இந்த இடத்துல ரொம்ப கிளியரா நம்ம பார்க்க வேண்டியது, மெசேஜ் இஸ் வெரி கிளியர். இன்னொரு முறை வாலாட்டினீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒன்றும் மிஞ்சாது. பிரதமர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்துட்டு நாளை காலை இதை பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.